பாமகவில் அன்புமணியின் கை ஓங்குகிறதா? முகுந்தனை கண்டு கொள்ளாத பாமக. ராமதாஸ் செயலால் பாமகவில் சர்ச்சை. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். பாமக நிர்வாகிகள் அனைவரும் கட்சி தலைவர் அன்புமணி பக்கம் இருப்பதால் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்ட ராமதாஸ் பேரன் முகுந்தன் பரசுராமன் கட்சியில் செயல்பட முடியாத நிலையில் உள்ளார். புதுச்சேரியில் கடந்த டிசம்பர் 28 நடந்த பாமக பொதுக்குழுவில் கட்சி நிறுவனர் ராமதாஸ் கட்சியின் இளைஞரணி தலைவராக முகுந்தன் பரசுராமனை நியமிப்பதாக அறிவித்தார். அதற்கு மேடையிலேயே தனது எதிர்ப்பை தெரிவித்த அன்புமணி, கட்சியில் சேர்ந்து 4 மாதங்களான ஒருவருக்கு இளைஞரணி தலைவர் பதவியா என கேள்வி எழுப்பினார். பொது மேடையில் வைத்து வெளியிடப்பட்ட ஒரு அறிவிப்பை மகன் அன்புமணி பகிரங்கமாக எதிர்க்கிறாரே என அதிர்ச்சியடைந்த ராமதாஸ் கோபமாகி உரத்த குரலில், பாமக நான் உருவாக்கிய கட்சி, யாராக இருந்தாலும் நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், அவ்வாறு கேட்காவிட்டால் கட்சியில் இருக்க முடியாது என்று அதிரடியாக கூறினார். முகுந்தன் பரசுராமன் ராமதாஸின் மகள் வழி பேரன், அதாவது அன்புமணியின் அக்கா மகன். எனினும் குடும்பத்திலிருந்து வேறொருவர் அரசியலுக்கு வந்து வளர்ந்தால் அது தனக்கு சிக்கலாகிவிடும் என நினைத்தே அன்புமணி அப்பா ராமதாஸின் அறிவிப்புக்கு அப்போது எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக அன்புமணி பனையூரில் தனி அலுவலகம் அமைத்து கட்சியை நடத்தி வருகிறார். இந்நிலையில் முகுந்தனுக்கு இளைஞரணி தலைவர் பதவி அளிக்கப்பட்டு 2 மாதங்கள் கடந்துவிட்டன. எனினும் அவர் கட்சி பணிகளில் எதிலும் ஈடுபடவில்லை. இதனால் அவர் அப்பதவியில் நீடிக்கிறாரா என்ற சந்தேகம் கட்சியினருக்கே ஏற்பட்டுள்ளது. இளைஞரணி பதவியில் நியமிக்கப்பட்டதற்கு முன்பாக கூட கட்சியினர் பலரும் அவரை தினந்தோறும் சந்தித்து வந்தனர். அறிவிப்புக்கு பின்னர் அவரை சந்தித்து வந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் சந்திப்பதை நிறுத்திவிட்டனர். இது குறித்து பாமக நிர்வாகிகள் சிலர் கூறும்போது, இளைஞரணி தலைவராக முகுந்தன் பரசுராமனை ராமதாஸ் அறிவித்தாலும் அன்புமணி ராமதாஸ் மேடையிலேயே அவர் என் தேர்வு அல்ல என தெரிவித்தார். கட்சியின் தலைவரான அன்புமணி செயல்படும் சூழலில் கட்சியின் எதிர்காலமும் அவருடைய கட்சியில்தான் உள்ளது. இந்த சூழலில் அவருடைய கருத்துக்கு விரோதமாக செயல்பட கட்சியினர் விரும்பவில்லை. அதனாலேயே முகுந்தனை சந்திப்பதையே கட்சியினர் பலரும் தவிர்த்துவிட்டனர். கட்சியினர் ஆர்வம் காட்டாததால் முகுந்தனும் அரசியலில் வேகம் காட்டாமல் அமைதியாகிவிட்டார் என அவர்கள் தெரிவித்தனர். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.